இப்போ நம்ம பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதோட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் இன்றைக்கி வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகானாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இதுக்கு வந்து ஒரு 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நம்ம தக்காளி வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கப்பு வந்து தேங்காவை துருவின தேங்காவையும் போட்டு அதோடையே நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி எப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டிருக்க தேங்காய் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி வந்து வரணும். அதில் இருக்க தக்காளிலேருந்து வர தண்ணியும் சரி, அதே மாதிரி வெங்காயத்துலேருந்து வர தண்ணியும் சரி எல்லாமே வந்து வதங்கி நல்ல ஒரு பேஸ்ட்டு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு, திக்கான தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு தட்டில் வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைங்க. இல்லாட்டி மிக்சியிலேருந்து நம்ம சூடாக அரைச்சோம் அப்படின்னா மேலே வந்து தெறிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டுட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றாமையே இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சாச்சு. இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இட்லி தோசை அது மாதிரி எந்த ஒரு டிஃபன் ஐட்டத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்தியோட சாப்பிட்றப்ப இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம். அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு வந்து பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரே ஒரு வரமிளகா வந்து இந்த மாதிரி பிச்சு போடாமல் முழுசாக சேர்த்துனிங்கன்னா அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். அதையும் வந்து இந்த சட்னியில் ஊற்றிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.